بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நமக்கு பலவிதமான படிப்பினைகளை செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். உதாரணமாக நபி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்கு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 1, 2 என்று எண்ணிக்கையில் சிறிதளவாக எண்ணி முடிக்கக்கூடிய எண்ணிக்கையில் சோதனையை கொடுக்கல. அளவுக்கு அதிகமான சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் அவர்களை சோதித்தார். அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எல்லா சோதனைகளில் இருந்தும் அல்லாஹ் மீது முழுமையான உறுதியான எண்ணத்தில் இருந்து அதையெல்லாம் கடந்து வந்ததால் அல்லாஹ் அவர்களை ஹலீல் என்று அறிவித்தார். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லி அனுப்புகிறான், ஜிப்ரீலே நீங்கள் போய் இப்ராஹிம்கிட்ட சொல்லுங்கள், நான் அவர்களை ஹலீலாக ஆக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொன்னபோது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பட்டுட்டு சொன்னாங்க, ஹலீல் அதாவது நண்பனாக ஆக்கி கொண்டான் என்றால் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, யா அல்லாஹ் எனக்கு நீ காட்டு எப்படி மௌத்தானவைகளை உயிருண்டாக்குவாய். காலாவலம் தூமின் அல்லாஹ் கேட்குறான், இப்ராஹிமே நீங்கள் நம்பலையா அப்படின்ட்டு. காலபலா வலாக்கில் எத்துமா இன்ன கல்வி, நான் நம்புகிறேன், ஆனால் என்னுடைய மனசு அப்படி கேட்குது, பார்க்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், 4 பறவைகளை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ இதில் தான் நமக்கு ஒரு படிப்பினை இருக்குங்கிறத நம்ம விளங்கணும். அப்போ 4 பறவைகளை பிடித்து கொண்டாந்து அதை துண்டு துண்டாக வெட்டி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி 4 மலைகளிலும் நீங்கள் வைங்க, 4 திசையில் இருக்கக்கூடிய மலைகளிலும் அதை பிரித்து 4 கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருங்க, அப்புறம் நீங்கள் நின்றுட்டு கூப்பிடுங்க, அது எல்லாம் முழுசாகி பறந்து வரும் அப்படின்னு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுருக்கலாம், 4 பறவைகள் அப்படின்னா ஒரே மாதிரியான பறவைகள் 4 பிடிச்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் எடுத்துக்கொண்ட பறவைகள் வேறு வேறு விதமானது. 1வது மயில், 2வது சேவல், 3வது காகம், 4வது புறா. அப்போ ஏன் இதை 4ஐயும் வேறு மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வல்லமையை காண்பிக்கிறதுக்கு இது இன்னும் உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரே பறவைகள் தான் எது எதோடு சேர்ந்துச்சு, அந்தந்த எல்லாம் ஒரு இதான, இந்த மாமிசம் அதில் சேர்ந்துருக்கலாம், அந்த பகுதி இதில் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வேறு வேறு பறவைகளாக இருக்கிறதுனால கரெக்டாக அதனுடைய அதில் சேர்ந்தாதான் பார்க்குறதுக்கு அதே உருவம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போ இதுக்கு முஹத்திஸீன்கள் என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, மயிலை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா அதில் ஒரு படிப்பினை இந்த உம்மத்துக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, மயில் என்பது எத்தனையோ நற்குணங்கள் இருக்கிறத, எத்தனையோ நல்ல செயல்கள் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு இனம். அப்போ ஆனால் அதுகிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் தான் அழகு அப்படின்னு தன்னைத்தானே பெருமை அடித்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் அதுகிட்ட இருக்குது. அதனால இந்த குணம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறத சுட்டி காட்டுவதற்காக இதை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இரண்டாவதாக சேவல். சேவலுங்கிறத வந்து சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் புழங்கக்கூடிய ஒன்று. அதை நம்ம மாமிசமாக உண்ணவும் செய்கிறோம். அதுட்டையும் எத்தனையும் நல்ல செயல் இருக்கு. தாஜத்த நேரத்தில் நம்மளை வந்து கூவி எழுப்பி விடும். அப்போ ஆனால் அதுகிட்ட எத்தனையோ நல்ல செயல்கள் இருந்தாலும் ஒரு கெட்ட செயல் அதுகிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, அதிகமாக தாம்பத்திய உணர்வு கொண்டது. இதுவும் ஒரு மனிதனிடத்தில் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிற படிப்பினைக்காக வேண்டி இதை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது காகம். காகம் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து பேராசை கொண்டது. ஒரு உணவு கிடைச்சா அதை சாப்பிட்டுட்டோம் அலுவலான்னு போய் உட்காராது. அதுக்கடுத்து என்ன கிடைச்சாலும், இங்கே நம்மள்கிட்ட சோறு சாப்பிட்ருக்கோம், அங்கிட்டு போய் அங்கிட்டு எலி செத்து கிடந்தா அதையும் சாப்பிடும், அங்கிட்டு ஒரு கரப்பாம்பூச்சி செத்துருந்தா அதையும் தூக்கிட்டு போகும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கப்பலை கட்டி எல்லா மனிதர்களையும், அவர்களை ஈமான் கொண்டவர்களை கப்பலில் ஏற்றி கொண்ட போது சில விலங்குகள் பறவைகளையும் ஏற்றினார்கள். அதில் காகமும் ஒன்று. அப்போ இந்த கப்பல் வந்து மலையினுடைய உச்சியில் போய் தஞ்சம் அடைஞ்சிருச்சு. மலை தண்ணிகள் இறங்க ஆரம்பிக்குது. காகத்திட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, போய் பார்த்துட்டு வா, எப்படி இருக்கு, கீழே போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு வான்னு சொன்னால், போன காகத்தை காணோம். எங்கன்னு பார்த்தா அது அங்கிட்டு போய் கிடைச்ச உணவுகளை பொறுக்கி திண்டுக்கிட்டு அதை வேலையை பார்த்துட்டு அது இருந்துருச்சு. அப்போ இது வந்து ஒரு பேராசை. கொடுத்த வேலையை விட்டுட்டு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அதை அடையணும் அப்படின்னு நினச்சி அதனுடைய புத்தி அங்கே வெளிப்பட்டுருச்சு. அப்போ இந்த தன்மையும் ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாலாவது அவங்க எடுத்தது புறா. புறா வந்து ரொம்ப அமைதியான குணம் உள்ளது. ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடவே செய்யாது. புறா சண்டை போடுறதை நம்ம பார்க்கவே முடியாது. அதில் பல நற்குணங்கள் இருக்குது. அதனுடைய மாமிசம் வந்து பல நோய்களுக்கு வந்து நிவாரணியாக இருக்குது. இருந்தாலும் அதையே தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட புத்தி, அவசரம். அப்போ இந்த 4 பறவைகளிலும் 4 கெட்ட குணங்கள் என்பது இன்னைக்கு மனிதன்கிட்ட வந்து சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடியது. அப்போ நாம் இதனுடைய அந்தரங்கத்தை விளங்கினா, நம்மள்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இவங்க இதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இந்த 4 புத்தியும் ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடாது. ஒன்று இருந்ததுக்கே நம்ம அதை அறுத்தரலான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஆனால் நம்ம ஒருத்தன்ட்டே இந்த 4 சேர்ந்து மொத்தமாக இருக்குது. அப்போ நம்மளை என்ன செய்கிறது அப்படிங்கிறத நாம் தான் யோசிக்கணும். பெருமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமை, பேராசை, அளவுக்கு அதிகமான காம உணர்வு, அவசரப்படுவது, இது எல்லாமே ஷைத்தானுடைய குணம். நஃப்ஸை வந்து கட்டுப்படுத்தாமல் அவுத்து விட்டான் பார்த்தீங்களா? யார் தன்னுடைய நஃப்ஸை அவிழ்த்து விட்டானோ அவனுக்கு இந்த குணங்கள் எல்லாம் அப்படியே முழுசாக இருக்கு. அப்போ இந்த குணங்கள் வந்துருச்சுன்னா நான் அல்லாஹ்விற்காக வாழ்கிறேனுங்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியாது. பெருமை, அளவுக்கு அதிகமான காமம், பேராசை, அவசரம். இப்போ முதல்ல இந்த பெருமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இது சர்வசாதாரணமாக இருக்கக்கூடியது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மளை இறக்கி இந்த மண்ணில் நம்மளை நடக்க விடும்போது நாம் எதையும் கொண்டு வரல. அது பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நம்மளுக்கு செல்வங்களை, வசதிகளை, பலவிதமான என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு இந்த காரு அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம வாங்குகிறோம். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு யார் ஏற்பாடு செஞ்சு தர்றா? நம்ம தகப்பன் தந்திருக்கலாம், உம்மா தந்திருக்கலாம், சகோதரன் தந்திருக்கலாம். அவர்களை கொடுக்க வைத்தது, அவர்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னா அல்லாஹ் தான். இப்படி தான் நம்ம விளங்கணும். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பொருள்கள் நமக்கு வந்த பின்னாடி அல்லாஹ்வை மறந்துடுறோம். அது ஏன் அப்படின்னா, இந்த பொருள்கள் நம்மளுக்கு நிரந்தரம் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு விதமான கர்வத்தை, பெருமையை கொண்டு வருது.
அது ஒரு தன்னம்பிக்கையை தருது, நாம் வாழ்கிறதுக்கு இது போதுங்கிற எண்ணத்தை கொடுக்குது. அதனால் நம்ம அல்லாஹ்வை மறக்கிறோம். இப்போ நபிமார்கள், சஹாபாக்களை பின்பற்றிய தாபியின்கள், தபா தாபியின்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கிறது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபியின், சஹாபாக்களை பார்த்தவர், சஹாபாக்களோடு இருந்து வாழ்ந்தவர். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க காலத்தில் மழையை வேண்டி என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலில் போய் மக்களையெல்லாம் கூப்பிட்டு தொழுகிறாங்க, துவா செய்கிறாங்க. இப்படி பலவிதமான பிரார்த்தனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் நைட்டில் வர்றாரு, வர்றாரு. வந்தால் எல்லோரும் இப்படி கூண்டு, இது என்னன்னு கேட்டால், இல்லை மழைக்காக வேண்டி எல்லோரும் துவா செய்கிறாங்க, தொழுகிறாங்க. ஆனால் மழை வரல. அப்போ எல்லோரும் போயிடுறாங்க. போனவுடனே இந்த தனி மனிதர் மட்டும் அப்படியே நிற்கிறார். சுற்றி இட்டி பார்க்குறாரு. அவர் யாரும் நம்மளை பார்க்குறாங்களா, வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வேகமாக தக்பீர் கட்டி தொழுது சுஜூதில் போய் உளுந்து மலைக்காக வேண்டிய துவாவை ஓதுறார். இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள இவர் பார்க்கல. அப்போ அவர் சப்தமாக ஓதுறது, அந்த துவாவும் இவங்களுக்கு கேட்குது. அவர் அந்த ஓதிக்கிட்டு இருக்கும்போதே மழை பொழின்னு பொழியுது. எந்த அளவிற்கு அவர்களுக்கு மழை தேவையாக எதிர்பார்த்தார்களோ அதை தாண்டியே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. மழையுடைய அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. அப்போ இவர் தொழுதுட்டு எந்திரிச்சு போகிறார். இரவு நேரம். அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னாடியே போகிறாங்க. இவர் யார், எங்கே இருக்கார், எங்கேயும் நம்ம இவரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அந்தரங்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பின்னாடியே போகிறாங்க. அவர் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறார். அப்போ அந்த வீட்டை பார்த்துக்கிறாங்க. இவங்க திரும்பி வந்துடுறாங்க. சரி, காலையில் போய் அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போன அந்த வீடு என்னவாக இருக்குது அப்படின்னா, அடிமைகளை விற்கக்கூடிய வீடாக இருக்குது. அப்போ அடிமை காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு நம்மளுக்கு வேலைக்கு வச்சுக்கிடலாம், அடிமையாக வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் உள்ள காலம். அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படிப்பட்ட மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம காசு கொடுத்து அவரை வாங்கிடுவோம், நம்ம கூட வச்சுக்கிடுவோம், இப்படி ஒரு தன்மை உள்ள மனிதர் நம்ம கூட இருக்குது எவ்வளோ பெரிய பரக்கத்துன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவரை விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னையை வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், பாருங்கள் என்னை விற்கிற முதலாளியே சொல்கிறான், இருந்தாலும் எதுக்குமே உதவ மாட்டார் அப்படின்னு. அப்படி இருந்து என்னை நீங்கள் ஏன் வாங்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பின்னாடியும் இந்த கேள்வியவே அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இல்லை நேற்று ராத்திரி நீங்கள் தொழுக வந்தீங்க, சுஜூதில் இப்படி ஒரு துவா செஞ்சீங்க, உடனே அல்லாஹ் மலையை இறக்கிட்டான். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் என் கூட இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் இல்லையா, அதனால தான் நான் உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அவருக்கு உடனே மூஞ்சி அப்படியே சுருங்கிருச்சு, மூஞ்சி செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. பேர்மிக்கோவில் இதில் நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை இந்த மாதிரி யாராச்சும் சொல்லியிருந்தால் அப்படியே நம்ம ஒரு சிரிப்போட ஒரு குதூகலமாக இருப்போம். நமக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு பெருமை அப்படியே வரும், ஒரு உற்சாகம் வரும். ஆனால் அவருக்கு சொன்னதோட மூஞ்சி செத்து போச்சு. அப்போ அவர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, எனக்கு ஒரு 2 ரக்காத் தொழுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. சரி தொழுவுங்க அப்படின்ட்டு அவர் தொழுதுட்டு அல்லாட்ட கேட்குறார், யா அல்லாஹ், இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்தலை, உனக்கும் எனக்கும் இந்த நெருக்கத்தை நான் என்ன செய்யலை, வெளிப்படுத்தலை, ஆனால் நீ தான் இதை வெளிப்படுத்தி பிறருக்கு தெரிய வச்ச, ஆனால் அதில் எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி ஒரு நிலை எனக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்லோரும் என்னைய புகழுவாங்க, அதுக்கு துவா செய்யுங்க, இதுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி வருவாங்க. அதுக்கு இடையில எனக்கு மத்தியில் என்னுடைய உள்ளத்தில் ஒரு விதமான கர்வம் ஏற்பட்டுரும், ஒரு பெருமை வந்துடும். உனக்கு மத்தியில் உன்னிடத்தில் நான் எந்த விதமான பாக்கியம் இல்லாதவனை ஆயிடுவேன் அல்லாஹ்
அப்படிப்பட்ட நிலையிலேருந்து நீ என்னை காப்பாற்றணும் அப்படின்னா என்னுடைய ரூஹை நீ வாங்கிக்கோ, என்னுடைய ரூஹை நீ எடுத்துரு அப்படின்னு அவங்க மன்றாடுறாங்க, அழுகுறாங்க. அப்போ சுஜூதில் ரொம்ப நேரம் சுஜூதில் கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு போய் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி போய் அவங்கள தட்டி பார்க்குறாங்க, மூத்தா இருக்காங்க. பேணுமிக்கவர்களே, தனக்கு கிடைத்த அல்லாஹ் கொடுத்த நியமத்தை ரகசியமாக வைத்திருந்த அவர்கள் அது வெளிப்பட்டோன்னு எவ்வளவு வேதனை அடைஞ்சி தன்னுடைய உயிரை வேணான்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்தவங்க தான் அல்லாஹ்விடத்தில் பாக்கியத்தை பெற்று அது நிரந்தரமாக பாதுகாத்தவர்கள். நாம் இன்னைக்கு அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியங்களை நம்ம செய்கிறோம், எப்படி வெளிக்காட்டுறோம்? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. ஆனால் நம்ம வெளியில் என்ன பேசுகிறோம்? இது நான் சம்பாரித்து வாங்கினது, அவன் வாங்கினது அப்படி உள்ளது, அது சரியில்லை, நான் இதை தேடி தேடி விலை கூட கொடுத்து வாங்கினேன். இப்படிலாம் நம்மளை அதாவது அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் தான் கொடுத்தான்னு சொல்கிறதையே அவங்க விரும்பலை. ஆனால் நாம் இந்த உலகத்தில் எப்படி பெருமடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்ததை நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு சொல்லி அப்படி தன்னைத்தானே நாம் உயர்வாக சொல்லி பெருமடிச்சுக்கிட்டு இருக்கோம். பெருமைமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் உடைய வாழ்க்கையில் எவ்வளவு படிப்பினைகள் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத நாம் உணரணும். குறிப்பாக அல்லாஹ்வை கொண்டு தான் நம்மளுக்கு எல்லாம் நடக்குதுங்கிறத நாம் விளங்கணும். அப்படி நம்ம விளங்கிட்டோம்னா இந்த 4 குணங்களுமே நம்மளுக்கு இருக்காது. இதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்ல வந்தது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய எந்த உயர்வாக இருந்தாலும் அந்த பெருமை அல்லாஹ்விற்குத்தான் சேர வேண்டியது. அந்த பெருமையை நாம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நாம் விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.